Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம ஆஸ்கர் வைல்ட் எழுதின தி நைட்டிங்கேல் அண்ட் தி ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரைட்டரை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வைல்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 16th 1854 ஜூப்ளினில் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் playwright and a poet. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டுமே எழுத கிடையாது. இவர் வந்து என்ன அப்படின்னா பிளேரைட்டாகவும் இருந்திருக்காரு, அட் தி சேம் டைம் poet ரைட்டராக, அதாவது வந்து poetஆகவும் இருந்திருக்காரு, போயம்ஸும் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய பெஸ்ட்டான ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா தி ஹாப்பி பிரின்ஸ், தி செல்ஃபிஷ் கைண்ட். ஓகேங்களா? ஸோ இவருடைய பெஸ்ட்டான ரைட்டிங்ஸ்னால் ஹாப்பி பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்து இவர் வந்து எழுதுனதில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அண்டு தி செல்ஃபிஷ் கைண்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங், அதாவது ஷார்ட் ஸ்டோரி வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டிங்னு சொல்லலாம். இவருடைய ஸ்டோரிஸ்லாம் பெரும்பாலும் பார்க்குறீங்க அப்படின்னா மாரல் எண்டிங்கில் தான் முடியும். அதாவது ஃபைனலாக வந்து சோசியல் பீப்புளுக்கு, அதாவது வந்து சமூகத்தில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு ஒரு நீதி நெறி கருத்தை வந்து சொல்கிற விதமாக தான் இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே எண்ட் ஆகும். அண்ட் இவர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 years வந்து ஜெயிலில் வந்து இருந்திருப்பார். ஜெயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 yearsக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஏழ்மைனாலேயே, அதாவது வசதி இல்லாமல் புவர்னால இறந்து போயிடுறாரு அவருடைய 46th ஏஜில். அதாவது 46 வயசில் வந்து இவர் வந்து ஃபைனலாக வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதான் வந்து இவரை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ, ரொம்ப ஷார்ட்டான ஒரு வியூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியில் நைட்டிங்கேல் அண்ட் தி ரோஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் பார்க்குறீங்க அப்படின்னா எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஸோ நைட்டிங்கேல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ நைட்டிங்கேல் பொறுத்தவரை இதில் வந்து ஒரு பேர்டு, நைட்டிங்கேல் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சிங்கிங் பேர்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் செகண்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர்ஸ் டாட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரொஃபஸரோட ஒரு டாட்டர் ஒரு கேரக்டராக வருவாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் கேரக்டர் சொல்கிறோம். அந்த கேரக்டர் தான் யார் அப்படின்னா இதில் வர ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம அதையும் வந்து ரைட் பண்ணிடலாம். மெயின் கேரக்டர் பார்க்குறீங்கன்னா இதில் வந்து ஸ்டூடெண்ட்டு தான். ஓகே, ஸோ இதில் வந்து மெயின் கேரக்டர் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் என்ன அப்படின்னா ப்ரொஃபஸருடைய டாட்டரை வந்து பொண்ணை வந்து லவ் பண்ணுவான். அண்ட் சாம்பர்லைன்ஸ் நெஃப்யூ அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா ஹி கேவ் சில்வர் அண்ட் ஜுவல்ஸ் டு ப்ரொஃபஸர்ஸ் டாட்டர். ஸோ ஃபைனல் டைமில் வந்து என்ன அப்படின்னா இந்த பர்சன் தான், சாம்பர்லைன்ஸில் இருக்க ஒரு நெஃப்யூ வந்து தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ப்ரொஃபஸருடைய டாட்டருக்கு வந்துட்டு சில்வர் அண்டு ஜுவல்ஸ், கோல்டு, இந்த மாதிரி சில்வர் இதை வந்து நிறையா வந்து கொடுப்பாரு. ஸோ எண்டில் தான் அவர் வந்து வருவார். தி பிரின்ஸ். ஸோ இந்த பிரின்ஸ் ஹாலில் தான் வந்து என்ன அப்படின்னா அனௌன்ஸ்டு தி டான்ஸ். ஸோ பிளேயோட ஸ்டார்டிங்கில், அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஈவெண்ட் வந்து டான்ஸ் ஈவெண்ட்டுக்கு போகணும், அதுக்காக வந்து எனக்கு வந்துட்டு ரெட் ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸருடைய டாட்டர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டான்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுற கேரக்டர் தான் பிரின்ஸு. அண்டு ட்ரீஸ். ஸோ இந்த இதில் வந்துட்டு ட்ரீஸும் வந்து கேரக்டராக வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓக் ட்ரீ அண்டு ரோஸ் ட்ரீ. ரோஸ் நம்ம வந்து ரோஸ் பிளான்ட்டு சொல்லுவோம், பட் வந்து ரோஸ் ட்ரீ அப்படிங்கிறது தான் நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரோஸ் ட்ரீ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ரொம்ப மெயினான கேரக்டர்ஸ் இதில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஸ்டோரியிலே வந்து பார்ப்போம். யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் நைட்டிங்கேல் தான். ஸோ இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நைட்டிங்கேல் தான் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஸ்டோரிக்கு வந்து போகலாம். ஸோ அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹாலில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டைமில் வந்து என்ன அப்படின்னா டான்ஸ் பார்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்னா நான் உன்னோட சேர்ந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீ எனக்கு வந்து ரெட் ரோஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருடைய டாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டும் ப்ரொஃபஸருடைய டாட்டரும் வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லவ் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த டாட்டர் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ரெட் ரோஸ் வேணும், நம்ம அந்த ஈவெண்ட்டில் போய் டான்ஸ் பண்ணோம், அவன் கூட வந்து டான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எனக்கு ரெட் ரோஸ் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அவனும் வந்து என்ன அப்படின்னா அப்போ தான் வந்து லவ் பண்ணுற ஸ்டார்டிங், இவன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ அந்த டைமில் இருக்கும். ஸோ இவனும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஞாபகத்தோடய வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டில் வந்து புலம்புறான், எல்லா பக்கமும் போய் ரோஸ் வந்து தேடி பார்க்குறான், எங்கடா நமக்கு வந்து ரெட் ரோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் அலைஞ்சு அவனுக்கு எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா பக்கமும் போய் பார்க்குறான். பட் அவனுக்கு வந்து ரெட் ரோஸே கிடைக்கல. ஸோ என்னடா அந்த டைமுக்கு நமக்கு ரோஸ் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அவனுக்கு தன்னைத்தானே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே பேசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டில் வந்து பார்க்குறான், என்னடா நமக்கு வந்து ரெட் ரோஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அதே ஒரு ஏக்கத்திலே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதையெல்லாம் வந்துட்டு அவனுடைய
பார்க்கில் ஓகேங்களா அவனோட வீட்டு கார்டனில் இருக்க ஒரு ஓக் ட்ரீயில் இருக்க ஒரு நைட்டிங்கல் வந்து பார்த்துட்ருக்கு. என்னடா அவன் தானாக பேசிகிட்டு இருக்கான், அவன் வந்து லவ் பண்ணுவானாட்டிருக்கு. ஸோ இவன் வந்து ரெட் ரோஸ்க்காக வந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நைட்டிங்கல் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுது. இதையெல்லாம் வந்து அவன் பேசி நமக்குள்ளே என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ பெட்டில் வந்து படுக்கிறான். ஸோ தூக்கத்திலே வந்து முனகிறான். என்ன அப்படின்னா நமக்கு ரெட் ரோஸ் வந்து கிடைக்காம போயிருமோ, நம்ம வந்து நம்ம லவ்வை வந்துட்டு லவ்வருக்கு வந்து அதை வந்து கொடுக்க போக முடியாது, நம்ம லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். இதை வந்து அவன் வீட்டில் இருக்கிற பள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த சுவத்தில் இருக்க பள்ளி, அப்புறம் அந்த சைடில் இருக்க பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்து சிரிக்குது. என்னடா அவன் இருக்க மாதிரி இப்படி வந்து புலம்பிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அது வந்து சிரிக்குது. பட் அட் த சேம் டைம் அந்த பார்க்கில் அந்த கார்டனில் இருக்க அந்த நைட்டிங்கல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவன் தூக்கத்தில் கூட வந்து அதை நினச்சி வந்து வருந்துறானே, இவனோட லவ் வந்து உண்மையானதாக இருக்க மாட்டிருக்கு, இவனுக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இவனுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுதுன்னா அவனுக்கு ஒரு ரெட் ரோஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ரெட் ரோஸை தேடி அதோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்படி தான் அந்த நைட்டிங்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒயிட் ரோஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் ஒரு ரோஸ் ட்ரீ கிட்ட போய் கேட்குது. என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ரெட் ரோஸ் வேணும், ஸோ நீ ரெட் ரோஸ் தந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்காக வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டிங்கல் வந்து சொல்லுது, ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குது. பட் அந்த ரோஸ் ட்ரீ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சாரி நீ வந்து கேட்டாலும் என்னால் தர முடியாது. ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் ரோஸ் தான், ஸோ என்கிட்ட இருக்க ஒயிட் ரோஸ் தான் இருக்குது, அந்த ஒயிட் ரோஸ் என்கிட்ட வந்து ரெட் ரோஸ் கிடையாது, ஒயிட் ரோஸ் தான் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த ரோஸோட பிரதர் ஒருத்தர் ஓகேங்களா பிரதர் ட்ரீ இருக்கும். ஸோ அந்த ரோஸ் ட்ரீ வந்து சொல்லும் என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்கான், ஒரு ஓல்டு கிளாக்கை சுற்றி வளர்ந்துருக்கான், ஸோ நீ அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு, அவங்க கண்டிப்பாக உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ரோஸ் வந்து நைட்டிங்கல்கிட்ட சொல்லி என்ன பண்ணுதுன்னா அனுப்புது. உடனே அந்த நைட்டிங்கல் பேர்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்ததாக ஒரு ஓல்டு கிளாக்குக்கிட்ட சுற்றி வளர்ந்துருக்கிற ஒரு ரோஸ் ட்ரீ கிட்ட வந்துட்டு வந்து கேட்குது. ஸோ அப்படி கேட்கும்போது அதே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் சொல்லுது, நீ எனக்கு பூ கொடுத்தா நான் வந்து என்னோட இனிமையான குரலில் நான் உனக்கு வந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. பட் அந்த ட்ரீ வந்து என்ன சொல்லுதுன்னா இல்லை கிடையாது, என்கிட்ட வந்துட்டு எல்லோ ரோஸ் தான் இருக்குது, ஸோ நீ வந்து ரெட் ரோஸ் கேட்குற, என்கிட்ட எல்லோ ரோஸ் தான் இருக்குது, அதனால் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது தரணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லோ ரோஸ் ட்ரீ வந்து சொல்லும். அட் தி சேம் டைம் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்கும். என்னன்னா நீ சொல்கிறேல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும்னு சொல்கிறேல அந்த ஸ்டூடெண்ட்டோட விண்டோக்கு கீழேயே பார்த்த அப்படின்னா ஒரு ரோஸ் ட்ரீ வந்து இருக்குது, ஸோ நீ அங்கே போய் கேட்டுப்பாரு, அந்த ட்ரீ கிட்ட கேட்டுப்பாரு, கண்டிப்பாக அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டிங்கலுக்கு வந்து ஐடியா சொல்லுது. உடனே அந்த நைட்டிங்கலும் வந்து அங்கேருந்து வேகமாக பறந்து வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட அவன் வீட்டுக்கிட்ட இருக்க விண்டோக்கிட்டே இருக்கிற அந்த ரோஸ் ட்ரீட்டை வந்து கேட்குது. ஸோ அந்த ரோஸ் ட்ரீ கிட்ட கேட்கும்போது அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னா அந்த ரோஸ் ட்ரீ ரெட் ரோஸாகவும் இருக்கும். ஸோ ரெட் ரோஸ் இருக்குது, பட் வந்து இப்போ இருக்க வின்டர் சீசன் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அதாவது என்ன ஸ்ட்ராம் அடிக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து என்ன சொல்லணும் மிஸ்ட் பனித்துளி அதிகமாக படுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பனி புயல் ஓகேங்களா அந்த மாதிரியெல்லாம் வந்து பட்டு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய ரெட் ரோஸ் வந்து விரிய மாட்டேங்குது, பனினால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே அமைஞ்சு போயிடுது, மொட்டு விரிய மாட்டேங்குது, வேஸ்ட்டாக போகுது. அதனால் இந்த கண்டிஷனில் நான் எப்படி உனக்கு வந்துட்டு நான் வந்து ரெட் ரோஸ் வந்து நல்ல ஒரு இதாக கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ரோஸ் வந்து சொல்லுது. மீறி உனக்கு வந்து ரெட் ரோஸ் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கு ரெட் ரோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ரோஸ் வந்து சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் ரோஸ் வந்துட்டு அந்த நைட்டிங்கல் பேர்டுக்கிட்ட சொல்லுது, உனக்கு வந்து ரெட் ரோஸ் வேணும் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வந்து என்னோட இந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா ரெட் ரோஸோட அந்த ட்ரீயில் இருக்க ஒரு முள்ளுக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த முள்ளு மேலேயே உட்காந்து நீ வந்து ஒரு பாட்டு வந்து எனக்காக வந்து பாடணும். ஸோ அந்த பாட்டு வந்து பாடணும். அட் தி சேம் டைம் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட பிளட்டை வந்து என்னுடைய ட்ரீக்கு அதாவது ரோஸ் ட்ரீக்கு வந்து எனக்கு வந்து நீ கொடுக்கணும். அந்த பிளட்டு வந்து என்னோடய பிளான்ட்டில் எல்லா பக்கமும் போய் அதோட ஹீட்டில் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா என்னுடைய மொட்டு அந்த ரெட் ரோஸ் வந்து விரியணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக மட்டும்தான் வந்து உனக்கு ரெட் ரோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ரோஸ் வந்து அதோடைய சிச்சுவேஷனை சொல்லுது. இது வந்து நைட்டிங்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படி நம்ம பாடும்போது அப்போ நமக்கு உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லி அது வந்து நினச்சி பார்க்குது. அதே சமயத்தில் அந்த ஸ்டூடெண்ட்டோட லவ் வந்து உண்மையானது, அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நைட்டிங்கல் ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ரோஸோட செடியோட முள்ளுலேயே வந்து ஒரு கிளையோட முள்ளில் உட்காந்து அதோட ஹேர்ட் இருக்குது பார்த்தீங்களா இதயத்துக்கு நேராக முள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அப்படியே வச்சு பாட ஆரம்பிக்குது. ஸோ அது பாட என்ன ஆகும் அப்படின்னா அந்த முள் வந்து அந்த பேர்டோட உடம்புக்குள்ளார இறங்கி அந்த ஹேர்ட் இருக்குது பார்த்தீங்களா இதயத்தை போய் குத்த ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து ரத்தம் அப்படியே கீழே அந்த முள்ளில் வடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா அழகாக வந்து அந்த ட்ரீயோட வெயின்ஸ் மூலமாக அங்கே இருக்க மொட்டுக்கு வந்து போய் சேரும். ஸோ இப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹீட்டுனால என்ன ஆகுது அப்படின்னா
அந்த ரெட் ரோஸ் வந்து அடுத்த நாள் காலையில் சூப்பராக வந்து விரிஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவனோட விண்டோ கீழே தான் அந்த ரோஸ் இருக்குங்களா. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக மேலே தெரியுது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து விண்டோ சைடு வந்து பார்க்கும்போது அவனுக்கு ரெட் ரோஸ் இருக்கிறது தெரியும். உடனே இவன் பார்த்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, ஓகேடா நமக்கு வந்து ரெட் ரோஸ் இங்கனே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேகமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேகமாக அவனுடைய லவ்வரை தேட ஓடுவான். பட்டு கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த நைட்டிங்கல் வந்து நைட்டு பூரா பாட்டு பாடி அதோட ரத்தத்தை பூரா அந்த செடிக்கு கொடுத்ததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த நைட்டிங்கல் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் இறந்து போய் அப்படியே கிடக்கும். ஓகேங்களா. ஸோ இவன் அதை கண்டுக்காமல் கூட அந்த ரெட் ரோஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வேகமாக லவர்கிட்ட ஓடுறான். பட் லவர்கிட்ட அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸரோட டாட்டருக்கு வந்துட்டு சாம்பர்லைன் நெஃப்யூ, ஓகேங்களா, ஒரு சாம்பர்லைன்ஸில் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தரோட அண்ணன் பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து சில்வர் அண்டு கோல்டெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்து வானம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்ருப்பான். ஸோ அந்த பொண்ணு நகை பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், அவங்க வந்து வசதியான ஆள் வந்து கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து டான்ஸ் பார்ட்டிக்கு வந்து போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே இவன் வந்து வெக்ஸ் ஆயிடறான். அந்த ரோஸை வந்து என்னடா இது மாதிரி நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சிருந்தா அந்த ரெட் ரோஸை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். அப்படி தூக்கி எறியும்போது அது மேலே வந்து அந்த சைடில் இருக்க வண்டி இதெல்லாம் வந்து ஏறி கசங்கி போய் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த நைட்டிங்களோட உழைப்பு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதோட உயிர் தியாகமும் வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். பட் அது யாருக்குமே தெரியாமலும் போயிடுது. பட் இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போ லவ்ங்கிறது வேஸ்ட்டு, நம்ம வந்து லவ் பண்ணுறது கரெக்டான ஒரு ஆளாக இருக்கணும். பட் இவங்க வந்து அப்படி கிடையாது, காசுக்காக ஆசைப்பட்ட ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க, நல்ல வேலை நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி இனிமேல் வந்து தேவையில்லாத இந்த மாதிரி வேலையில் ஈடுபடாமல் நம்ம லவ் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டடீஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு போய் அவன் வீட்டில் அது வரைக்கும் புத்தகத்தையே தொட்டிருக்க மாட்டான். அதெல்லாம் புழுதி அடித்து ஒற்றை அடித்து கிடக்கும். ஸோ அதெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு புக்கை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து தத்துவம், அதாவது ஃபிலாசபி இந்த மாதிரியான புக்ஸை வந்து நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, படிப்பில் முழுசாக ஒரு ஆர்வத்தை கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதோட அந்த ஸ்டோரி எண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.